அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு இசை உலகத்தில் பாடப்புத்தகம் பக்கம் 54 ஒரு நடவடிக்கை இருக்குது. இசை நடவடிக்கை, அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். சுலபமான பாடம். ஓகே, கடந்த வாரம் நான் வாருங்கள்னு ஒரு பாட்டு பாடி அனுப்பியிருந்தேன். அதுக்கு சில பேர் எனக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் அனுப்பியிருக்கீங்க. சில பேர் வீடியோ தனிப்பட்ட முறையில் அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அனுப்பாதவங்க அனுப்பிட்டீங்கன்னா, ஏன்னா மியூசிக் பாடத்துக்கும் நம்ம டிபி வழங்கப்படும்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, பக்கம் 54 இதுதான் இருக்கும். ஓகே, இதுதான் நடவடிக்கை. ஓகே, மேலே ஒரு 6 படம் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 படத்தை படங்களை உற்று நோக்கி அவற்றுக்கேற்ப பொருத்தமான துணிகளில் ஒழித்து காட்டுக. ஓகே, அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன சவுண்டு அவங்களாம் வெளிப்படுத்துவாங்க, அந்த ஒலி. ஓகே, உதாரணத்துக்கு 1வது படம் பார்த்திங்கன்னா அம்மா அப்படி சொல்லுவாங்க. இப்போ 2வது படத்தில் பாட்டு பாடுவாங்க, ஆன்னு பாடுவாங்க. அடுத்தது இப்போ 2 பேருக்குள்ள அந்த சண்டை நடக்குது, ஈன்னு சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பா சிரிக்குது, ஈன்னு சிரிக்கும். ஓகே, அடுத்தது நம்ம இரும்பும்போது அப்படி விரும்புவோம். ஓகே, அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த என்னத்தையும் உடைக்கிறாங்க. அதை அவர் என்ன செய்வார், அந்த சத்தம் அப்படின்னு அந்த சத்தம் அந்த அந்த துணியில் நீங்கள் அந்த படத்தை பார்த்து அதுக்கு என்ன மாதிரி துணி வரும் சவுண்டு நீங்கள் செய்யணும். ஓகே, அடுத்தது கீழே பாருங்கள். விலங்குகளின் ஒளியின் தன்மைகளை இசைக்கருவிகளோடு இணைத்திடுக. ஓகே, இப்போ அந்த சத்தம்லாம் இங்கே பாருங்கள், அங்கே இருக்கிற சத்தம்லாம் பாருங்கள். அங்கே புல்லாங்குழல், அந்த வயலின்னு, அங்கே அந்த க்ரோச்சட் அதெல்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் வச்சு இங்கே இந்த விலங்கு யானை, அந்த குருவிலாம் இருக்குல்ல, அதுக்கு எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சரியாக வருங்கிறத நீங்கள் இணைக்கணும். சரியா? அதுதான் இன்றைக்கி சுலபமான பாடம். சரிங்களா? இதை மேலே உள்ளது சவுண்டு இது பண்ணிடுங்க. கீழே உள்ளது ஜஸ்ட் அந்த உங்கள் பாட புத்தகத்திலே ஒரு பென்சிலில் ஒரு கோடு போட்டு எனக்கு நீங்கள் அனுப்புனாலும் ஓகே. இதை அனுப்பிட்டு பிறகு அந்த பென்சிலில் நீங்கள் கோடு போட்டு தான் அழிச்சிருங்க. ஏன்னா இது பாட புத்தகம். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் இன்றைய பாடம். நன்றி.